எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் மாசம் ஃபுல்லா நல்ல மழை பெஞ்சுது. ஆனா இப்ப நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஒரே வெயிலா இருக்கு. ஒரு மாதிரி சம்மர் ஃபீல் அடிக்குது இல்லையா? வடகிழக்கு பருவமழைக்கு என்னதான் ஆச்சு? அடுத்து என்ன நடக்க போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம். ஆமாங்க, அக்டோபர் முழுக்க நல்ல மழை பெய்த பிறகு தமிழ்நாட்டுல நம்மள பலரும் இதே கேள்வியத்தான் கேட்டுட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி வானம் கிளியர் ஆகி வெயில் கொளுத்துறது எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்திருக்கு. நினைச்சு பாருங்க, போன மாசம் வரைக்கும் மழையில நனைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ காஞ்சு போன வானத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த திடீர் மாற்றம் ஒருவேளை பருவமழை நம்மள ஏமாத்திடுமோன்னு ஒரு பயத்தை நம்ம எல்லாருக்குள்ளயும் கொண்டு வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில பார்த்தாலும் சரி, நம்ம நண்பர்கள் கூட பேசும்போதும் சரி, ஒருவேளை 2011ல நடந்த மாதிரி இந்த வருஷமும் மான்சூன் ஃபெயிலியர் ஆகிடுமோ? இந்த கேள்விதான் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு நியாயமான கவலைதாங்க. சரி, இந்த குழப்பத்துக்கும் கவலைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதல்ல இந்த மான்சூன் ஏன் இப்படி திடீர்னு ஒரு பிரேக் எடுத்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். வாங்க, என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னா, பருவமழை மொத்தமா காணாம போல, அது தற்காலிகமா டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அவ்ளோதான். நவம்பர் ஆரம்பத்துல திருவள்ளூர் மாதிரியான சில இடங்கள்ல கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அது பரவலான மழையா இல்ல. இதுக்கு காரணம் வங்கக்கடல்ல இருந்து ஈரப்பதத்தை கொண்டு வர்ற அந்த முக்கியமான வடகிழக்கு காத்து கொஞ்ச நாளைக்கு வீக் ஆயிடுச்சு. அதனாலதான் மழை மேகங்கள் உருவாகல. ஆனா இப்போ ஒரு சூப்பரான செய்தி. இந்த வறண்ட நிலைமை மாறப்போகுது. மழை ஒரு பவர்ஃபுல் கம்பேக் கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. அதுவும் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? நம்ம தென் மாவட்டங்களிலிருந்து. ஆனா இந்த கம்பேக் ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுக்க நடக்காது. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்க பாக்குற மாதிரி தென் மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம வட மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா மட்டும்தான் இருக்கும். மழை அங்கங்க லேசா தூறல் போடலாம். ஓகே, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த பருவமழையோட 2வது பாதியோட மொத்த போக்கையுமே மாத்தக்கூடிய ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. வாங்க இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஹலோ சொல்லிடலாம். இதுக்கு பேரு சென்யார். இந்த பேரை கொடுத்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது UAE. இது தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. பாருங்க, ஒரு புயலுங்கிறது ஒரே நாள்ல டக்குன்னு உருவாயிடாது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த டைம் லைன் அதை அழகா காட்டுது. முதல்ல நவம்பர் 25ல இருந்து டிசம்பர் 2க்குள்ள ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று கடைசியா ஒரு புயலா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வானிலை ஆய்வாளர்கள் இதை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வர்றதுதான் இந்த கணிப்பிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த சென்யார் புயல் நம்ம தமிழ்நாடோட கடற்கரையை கடக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சான்ஸ். சரி, ஒருவேளை கணிச்ச மாதிரி இது நம்ம கடற்கரையை கடந்தா என்ன ஆகும்? முக்கியமா டெல்டா மாவட்டங்கள் அல்லது வட தமிழக கடற்கரை பகுதிகள்ல பயங்கரமான காத்தோட அதி கனமழை பெய்யக்கூடும். அதனால இந்த பகுதிகள்ல இருக்கிற நம்ம எல்லாருமே ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து வரப்போற நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல நமக்கு என்ன காத்திருக்குன்னு ஒரு கிளியரான பிக்சரை பார்த்திடலாம். நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த பருவமழை சீசனுக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு, நவம்பர் ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த சம்மர் மாதிரி ஒரு இடைவெளி. இன்னொன்னு, இப்போ ஆரம்பிக்க போற ரொம்பவே ஆக்டிவான தீவிரமான ஒரு மழைக்காலம். அப்போ ஆரம்பத்துல நாம பயந்த அந்த கேள்விக்கு வருவோம். இது 2011 மாதிரி ஒரு ஃபெயிலியர் மான்சூனா? நிச்சயமா இல்ல. இப்போ இருக்கிற டேட்டா படி இந்த சீசனோட 2வது பாதியில கண்டிப்பா நமக்கு நல்ல பரவலான மழை கிடைக்கும். ஆக இனிமே மழை வருமா வராதா அப்படிங்கறது கேள்வியே கிடையாது. மழை வரப்போகுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி, வரப்போற இந்த கனமழைக்கு நாம தயாரா இருக்கோமா? இதுதான். நம்ம கவனத்தை சிதற விடாம சரியான தயாரிப்புகளோட இருப்போம்.